நல்ல காரசாரமாக ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஷெர்வா செய்யலாம் வாங்க. இதுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 2 கரண்டி கோல்டு வின்னர் ஆயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இதிலே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் வதங்கின உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கனில் வந்து லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணி உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கோங்க. காரம் வந்து மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் நான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. கம்மி ஃப்ளேமில் நல்லா சிக்கன் வேகட்டும். சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பாருங்கள் தாராளமாக நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் வந்து அதிகமாக வேணுன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வந்திருக்கு. பாதி அளவுக்கு சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம தண்ணி இன்னும் சிக்கன் வேகிறதுக்கு போடலை. இப்போ வந்து இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் தாளிக்கும் போது கூட எண்ணெயில் வந்து வெங்காயம் வதக்கும் போது கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் போடலை, நான் அதுக்கு பதிலாக தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா கொத்தமல்லியும் மிளகும், அது வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அலசி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிறேன். 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் அளவுக்கு போட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ட்ரை ஆகணும். இதில் வந்து கேப்சிகம் பாதி அளவுக்கு கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கேப்சிகமும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக வேகட்டும். பாதி அளவுக்கு வெந்தால் போதும் கேப்சிகமும் தக்காளியும். கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான சிக்கன் ஷெர்வா ரெடி. சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.